ரெகுலராகவே இங்கே பஸ் நிற்கும். இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கோம். அதே போர்டு இப்போ அரை மணி நேரம் நிற்கிறீங்க இல்லையா? எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? இப்போ நான் வந்து 20 நிமிஷம். எடப்பாடி பஸ் தான் போச்சா? இல்லை எதுவும் போகுது. எடப்பாடி பஸ்ஸுக்கு தான் 20 நிமிஷம் வண்டி நிற்காது. ஆனால் வந்துருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு. எடப்பாடி பஸ் இவ்வளோ நேரத்துக்கு வராது. இப்போ எத்தனை பஸ் ஈரோடு பஸ் போச்சு கவனிச்சிங்களா? அதாவது ஈரோடு பஸ் இதோட 5 பஸ் போயிடுச்சு. 5 பஸ் போயிடுச்சு. பவானி போச்சு. எதுவுமே நிற்கல. எடுத்துகிட்டு இருக்காங்கக்கா. இப்போ கோர்ட்டில் கேஸ் போடுறோம். கேஸ் ஃபைல் பண்ணி கன்சூமர் எஸ்ஐடிசி நினைக்கிறேன். எஸ்ஐடிசி அது எஸ்ஐடிசி கேஸ் ஃபைல் பண்ணுறோம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம். புரியுதுங்களா? மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வரணும். எனக்கு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் 2 பேர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெகுலராக. உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லாத மாதிரி வந்து ஆமாம் இருப்பாங்க. ஆனால் இது மாதிரி பஸ் நின்னதுன்னா பஸ்ஸில் போட்டுடலாம். பஸ் 4 பேர் நிற்கிறாங்க, நிறுத்தி எடுத்துட்டு போகலாம். ஒன்றும் கவர்மெண்ட் இதெல்லாம் தானே காசு கொடுத்து தானே ஏறணும். இதெல்லாம் அவங்க வந்து டிரைவர் கண்டக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீ. மற்ற எல்லா பஸ்ஸுக்கும் காசு கொடுத்து தானே ஏறணும். கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் ஆகாது, லாபம் தான் வரும். காசு கொடுத்து தானே ஏறணும். ஆனால் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எடுத்து வைப்போங்க்கா ரெகுலராக. இப்போ நீங்களாம் கொஞ்சம் 10 ரூபா